இளைப்பாறுதல் என்பது நிரந்தரமானது அல்ல. விடுதலை உணர்வு தான் முக்கியம். எதுலேருந்து விடுதலை அடைகிறது அவன் பார்த்திங்கன்னா, தேவை பெருக்கத்துலேருந்து விடுதலை அடையணும். தேவை பெருக்கங்கிறது இன்றைக்கி மனிதனுக்கு தேவை பெருகி இறைமையிலேருந்து மிக தூரம் விலகி போயிட்டான், ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க. இறைமையிலேருந்து விலகி இன்றைக்கி இயந்திரங்கள் அவனை இயக்கி கொண்டிருக்கிறது. மனிதனை இயக்குகிறது இறைமையிலேருந்து மிக தூரம் விலகி போயிட்டான். இவனுக்கு தேவை என்னங்கிறத இவனுக்கு தெரியாது. ஆனால் இயற்கை என்ன செஞ்சுருக்குன்னா, உயிர்களை படைக்கும் பொழுது அந்த உயிர்களுக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்றி வச்சுட்டு தான் உயிர்களை படைச்சிருக்கு. பசியை படைத்து விட்டு உணவை படைக்காமல் இருந்தால் இவன் மேலே குறை சொல்லலாம். விலங்குகளை படைச்சிட்டு அதுக்கு புல் இல்லாமல் இருந்ததுனாக்கா ரைட்டு. அதனால் உணவை முன்னாடி படைச்சிட்டு தான் இயற்கையானது, பிறகு உயிர்களை படைச்சிருக்கு. மனிதனை படைச்சி அவனுடைய தேவை நிறைவேற்றாமல் அனுப்பிச்சி வைக்கலை. இன்னும் ஆழமாக சொல்கிறது போனாக்கா, மனிதன் மற்ற இயக்கங்கள் எல்லாமே இறைவன் படைத்த தேவையை கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன.